அண்மை செய்தி. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கார்த்திக்கு ஜூன் 5 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக தற்பொழுது கார்த்திக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. கோவை மட்டுமல்லாது தமிழகத்தையே உலுக்கிய கோவை 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கார்த்திக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் நேற்று இரவு காணாமல் போன சிறுமியின் சடலம் கண்டறிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 2 பேர் சேர்ந்து அந்த சிறுமியை கடத்தி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளான கார்த்தி மற்றும் மோகன்ராஜை கைது செய்தார்கள். அந்த பள்ளபாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டு அங்கு இருக்கும்போது தப்பி ஓடியதில் அவருக்கு கைகால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இன்னொரு குற்றவாளியான மோகன்ராஜை போலீசார் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சூலூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்போது சிகிச்சை பெற்று வரும் கார்த்தியை நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்தியை நேரில் விசாரித்தார். விசாரணையில் பல்வேறு கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாக விவரங்களை கேட்டறிந்த அவர் ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கார்த்தியை வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட மோகன்ராஜ் 27ஆம் தேதி வரை ஏற்கனவே நீதிமன்ற காவலில் வைக்க சூலூர் நீதிமன்ற உத்தரவு இருக்கும் நிலையில் தற்போது கார்த்திக்கும் ஜூன் 5ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன், சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இந்த விவகாரத்தில்? குறிப்பாக முதல் தகவல் அறிக்கையானது பதியப்பட்டிருக்கிறதா? என்ன சட்டம் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? நிச்சயமாக சலோமி, இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தோமானால் மிகவும் அரிதான வழக்காக கருதி காவல்துறையினர் முடுக்கிவிடப்பட்டு முழுமையாக செயல்பட்டு வருகிறார்கள். அதாவது கோவையில் ஏடிஜிபி இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ச்சியாக டிஜிபியும் ஆய்வு மேற்கொண்டு அந்த சம்பவம் நடந்த பகுதிகளில் நேரில் சென்று அந்த விசாரணை மேற்கொண்டார். டிஜிபி சந்தீப் ராயரத்தோர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு என்னென்ன நடந்திருக்கிறது, அங்கு சேகரிக்கப்பட்ட தடயங்கள் விவரம் போன்றவற்றையும் முழுமையாக சேகரித்தார். இந்த சம்பவம் முழுமையாக போக்சோ வழக்காக மாற்றி அதற்கான திட்டமிடப்பட்டு அதற்கான படுகொலை செய்யப்பட்டிருக்கிற விசாரணையில் தடயங்களை சேகரித்து வழக்கை அதாவது கடினப்படுத்தி, அதாவது குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு இல்லாமல் முழுமையாக அந்த வழக்கை புனைந்து தயார் நிலையில் போலீசார் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இது தவிர பெற்றோர் தரப்பிலும் இந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு இல்லாமல் வழக்கானது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.